ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். 3 ஸ்டோரி சொல்லுவேன், அதுல எது ட்ரூன்னு இவர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? கண்ணகரமா பழைய வரையில இருக்கீங்க. சோ கண்டிப்பா ஊர் சுத்துறது தான் அதிகமா போயிருக்கீங்க. கண்டிப்பா அதான் உண்மை. கரெக்டா? தப்பு இல்லையா? Round 6. சரி, இப்ப நான் சொல்றேன். எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு குளம் இருக்கு. குளம் சுத்த ஒரு கொய்யா மரம் ஃபுல்லா வச்ச மாதிரி ஒரு குளம் இருக்கு. அது ஒண்ணு. செகண்ட் வந்து எங்க ஊருக்கு பக்கத்துல, அதாவது பக்கத்துலன்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே ஒரு சினிமா தியேட்டரும் இருக்கு. செகண்ட் ஒன்று. அடுத்து தேர்டு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஸ்கூல் வந்து கான்வென்ட்ல தான் படித்தேன். ஸ்கூல்ல 10th முடிக்க வரைக்குமே அதான் சொல்லிட்டீங்க முதல்ல, 10th முடிக்கிற வரைக்கும் ஸ்கூல் தான் கணக்கு வரும்னு. சொல்லிட்டா, உங்க வீட்டு பக்கத்துலயே குளம் இருக்கு. அதான் உண்மை. 10th முடிக்க வரைக்கும் காலேஜ்ல படிக்கல. எப்படி கண்டுபிடிச்சா அவங்க வீட்டு பக்கத்துல குளம் இருக்கு. அதான் உண்மை. அதான் உண்மை. நான் 2-4 அட்டிக்கிட்ட பங்கு. சரி, இன்னும் நான் முயற்சி பண்றேன். அடுத்து இன்னொரு क्वेश्चन தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு 5 வந்துரும்ல, அப்ப உங்களுக்கு 2 ஓட நின்னு போயிடும். அப்படி பார்த்தாலும் நீ ஜெயிக்க முடியாது. லீடிங் வரைக்கும் வருவல்ல, எது உண்மைன்னு நான் கண்டுபிடிப்பேன். உண்மையா ஒரு क्वेश्चंस கேட்கறதே கஷ்டமா தான் இருக்கு. எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நோண்டி நான் எடுத்து சொல்லணும்னு ஒளிஞ்சிருப்பேன், என்கிட்ட சொல்லாம வச்சிருப்பேன். அதை சொல்லி நான் இப்போ உண்மையை கண்டுபிடிச்சிக்கிறேன். இல்ல, அது ரொம்ப யோசிச்சுதான் நோண்டிய மண்டக்குள்ள மறந்த நினைவுகள் எல்லாத்தையும் தோண்டி பறிச்சு எடுத்து அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு டீ போட்டு வந்துட்டேன். வேண்டாம், சொல்லிடுறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. Round 7. ஏன்னா நான் காலேஜ் படிக்கல ஃபோன் வாங்கினேன். அப்போ நான் ஃபோன் வாங்கக்குள்ளேயே 4G வந்து அன்லிமிட்டட் ஃப்ரீ கொடுத்தாங்க. நானும் 4G ஃபோன் தான் வச்சிருந்தேன். அப்போ எனக்கு வந்து அது யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. ரெண்டாவது, நான் வந்து அப்பவே காலேஜ் படிக்குள்ளேயே அப்பவே பெரிய தோடு போடுறதுக்கு யூஸ் பழகிட்டேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மூணாவது வந்து நான் வந்து ரெகுலரா மேக்கப் போட்டே இருப்பேன். சற்றே சிந்திக்க வேண்டிய இது மூணுல எதுவும் மூணுமே உண்மை இருக்குமோ? நீ காலேஜ் படிச்ச பீரியட்ல 3G தான் இருந்துச்சு. ஸோ 4G கிடையாது. ஸோ அது ஃபெயில். பெரிய தோடு இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஒருவேளை அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அதை சொன்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இன்னொன்னு வந்து என்ன சொன்னீங்க? என்ன சொன்னாங்க? அப்ப அது போய் உண்மை பெருசா போட்டுட்டு இருப்பீங்க. இல்ல, மேக்கப் அதிகமா போட்டுருக்கீங்க. ரெகுலரா மேக்கப் போடுவேன். ரெகுலரா மேக்கப் போடுவீங்க. தோடு பெருசா போட்டுருப்பீங்க. இல்ல, மூணுமே மூணுமே பண்ணிட்டோம்னா அதுல ஒண்ணு வேணா ஃபேக், 2 ட்ரூவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு ஃபேக்னே கண்டுபிடிக்கிறது. 4G இல்ல, 3G தான் இருந்துச்சு நீங்க காலேஜ் படிக்கும் போது. சோ 4G போன் இல்ல, 4G வந்துருச்சு. ஆனா 4G போன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நான் கரெக்ட்டா போன் வாங்கி ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமே வந்து 4G வந்துருச்சு. அன்லிமிட்டட் கொடுத்தாங்க. அப்படி 3 மந்த் 4 பேர் சரி. இப்போ நான் வந்து ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்குற டைம் வந்துருச்சு. ஒண்ணுதான, கொஞ்சம் அனுசரிச்சு பார்த்து வாங்க பத்தியா. இதெல்லாம் எனக்கு வந்து லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா அது எப்படி நான் ரொம்ப குஷியோ விட முடியும்? என்ன பண்ணணும்? என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் உனக்கு? டைரக்டர் மேடம் கேட்டுக்கிறீங்களா? நீ சொல்லு. கேமரா இன்னைக்கு நடக்குது. இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? அது கேட்டா லிஸ்டே வச்சிருக்கோம். பனிஷ்மெண்ட் ரெடியா இருக்குது. வாங்க ரவி. நானே வரணுமா? முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்ன? நல்லா முடியுது. பலநாள் வெளியே இப்பதான் தீட்டு இருக்கேன். இந்த கொஞ்சமா இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் சேலஞ்ச் வேணும். உங்களுக்கு இதே மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்து என் வெறியெல்லாம் தீட்டுக்கணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு கேம்லயே சந்திக்கலாம். ஓகே, பை.